கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையுடன் தூத்துக்குடி துறைமுகத்தை இணைக்கும் வகையில் நெல்லையில் இருந்து தூத்துக்குடி வரை 47.250 கிலோமீட்டர் தொலைவுக்கு 349 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு பணிகள் முடிக்கப்பட்டு வாகன போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டது. இந்த சாலையில் வல்லநாடு பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பெரிய 4 வழி பாலம் அமைக்கப்பட்டது. இதேபோன்று ஆங்காங்கே ஓடைகள், கால்வாய்கள் மீது பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தூத்துக்குடி அருகே அந்தோணியார்புரம் பகுதியில் கோரம்பள்ளம் குள்ளம் நீர் வரத்து கால்வாயின் குறுக்கே பாலம் அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்கிறது. இந்த சாலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் எப்போதும் போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த அதிதீவிர கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அந்தோணியார்புரத்தில் உள்ள பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்தை சீரமைக்கும் வகையில் இருபுறமும் தற்காலிக பாதை அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. பாதைகள் குறுகியுள்ளதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மெயின் ரோடு தினசரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள், கனரக வாகனங்கள், கண்டெய்னர் லாரி, 28 டயர் 26 டயர் லாரி, இந்த வழியாக போகிற லாரிகள் எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது தூத்துக்குடி திருநெல்வேலி மெயின் ரோடு பைபாஸ். இது மட்டும் இல்லாமல் வாகக்குளம் ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் இந்த பாலம் இருக்குது. அரசியல்வாதிகள் எல்லோரும் இறங்கி இந்த வழியாக தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர்றாங்க போகிறாங்க. ஆனால் இந்த சாலையை, இந்த உடஞ்ச பாலத்தை பார்க்க யாருமே கிடையாது. இரவு நேரங்களில் ஏகப்பட்ட விபத்து. இப்போ ஒரு கடந்த 3 வாகனங்கள் கடந்த வாரம் இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து, இந்த பாலத்துக்குள்ளே வழி தெரியாமல் சைடில் பேரிகார்டை மீறி உள்ளே விழுந்து விபத்து நடந்து அந்த வாகனத்தை இப்போ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான விபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. பெரும் கனரக வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டுட்டு இந்த மத்திய மாநில அரசு இணைந்து இந்த பாலத்தை உடனடியாக சீர் செய்யணும். இது என்னுடைய எங்கள் ஏரியா மக்கள் கோரிக்கையாக இருக்குது. இந்த பாலத்தை சீரமைக்க சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 முறை டெண்டர் கோரப்பட்டது. ஆனால் டெண்டரை எடுக்க யாரும் முன் வராததால் 3வது முறையாக டெண்டர் கோரப்படுகிறது. அதிலும் யாரும் எடுக்காத பட்சத்தில் மதுரை மண்டல அலுவலர் நேரடியாக பணிகளை மேற்கொள்ள முடியும். இதனால் விரைவில் பாலம் பணிகள் தொடங்கி முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். வரம்பள்ளம் அந்தனார்புரத்தில் போன வருஷம் மழை வெள்ளத்தில் ரொம்ப ரோடு அரிப்பு ஏற்பட்டு பாலம் பழுதடைஞ்சிருக்கு. இந்த பழுதடைஞ்சு 7 மாதங்கள் ஆயும் பாலம் சரிவர போடலை. சைடில் தற்காலிக பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் தான் வண்டிகள் போக்குவரத்து போய்கிட்டு இருக்குது. இந்த பாலம் இருக்கிற பேரிகார்டு மட்டும் வச்சு அடைச்சிருக்காங்க. இதில் ஆளுக்கு தெரியாமல் நைட் நேரத்தில் விழுந்துருந்தாங்க. பல விபத்துகள் நடக்கு, ஆக்சிடென்ட் நிறைய நடக்கு, ஆளுக்கு நிறைய விழுந்துருந்துச்சு போயிட்டு இருக்காங்க. இது மாவட்ட நிர்வாகமும் இந்த கட்டுக்கிட மாட்டேக்கு. இது எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை சீக்கிரம் சீரமைச்சு கொடுக்கணும். இதில் பணித்தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க டெய்லி 3 நேரம் 4 நேரம் ரோட்டை கிராஸ் பண்ணி வராங்க. ஆளை கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ வழியாக அந்த பாலத்தை சீரமைக்க மாட்டாங்க. பாலம் கேட்டு எத்தனையோ முறை மாவட்ட நிர்வாகத்தை மனு கொடுத்துருக்காங்க, பெட்டிஷன் கேட்டிருக்காங்க. கேட்டும் எந்த நிர்வாகமும் அதுக்கு கண்டுக்கிட மாட்டாங்க, அலட்சிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால் சீக்கிரம் எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை போட்டு சீக்கிரம் கொடுக்கணும். இதுதான் மக்களோட வேண்டுகோள். பிரதான தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் இந்த சாலையில் 7 மாதங்கள் ஆகியும் பாலம் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விபத்துகளை தவிர்க்கும் வகையில் விரைவில் பாலம் சீரமைக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கலெக்டர்கிட்ட பல முறை பெட்டிஷன் கொடுத்தாச்சு. பக்கத்தில் இருக்க காலாங்கரையே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது அந்த பக்கம் போக்குவரத்துக்கே இல்லாத இடம், ஒரு கிராமம் மட்டும்தான் இருக்குது. சரி, கிராம மக்களுக்காக சரி நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு ஸ்டேட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டீங்க, ரோடை செட் பண்ணி கொடுத்துட்டீங்க. இது சென்ட்ரல் மேலே பண்ணி போடுறீங்க, போடுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களை தானே நம்பி ஓட்டு போட்டு உங்களை தானே தேர்ந்தெடுத்தோம். இந்த கனிமொழி அம்மாட்ட நாங்கள் கேட்குறது ஒன்று தான், மணிப்பூரை தயவுசெய்து அப்புறம் வைங்க. தயவு செய்து தூத்துக்குடி மக்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பல குடும்பம், ஏகப்பட்ட ஆன்மகன்கள் இங்கே இறந்தாங்க, உயிரை விட்டுருக்காங்க. இந்த பாலம் சரி விடாமல் நைட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வீடு போகிற அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டி இன்னொரு வண்டி போக முடியாது, வெளியே போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த வழியாக தான் மாவட்ட ஆட்சியர் போகிறாரு, இந்த வழியாக தான் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த போகிறாங்க. அம்மா கனிமொழி அம்மா ஏர்போர்ட் இந்த வழியாக தான் வராங்க, இந்த வழியாக தான் போகிறாங்க. ஆனால் இதை செவி சேர்க்க ஏறு தூரம் பார்க்க மாட்டேன்றாங்க. அவ்வாறு அமைக்கப்படும் பாலம் மழைநீர் மற்றும் வெள்ள நீர் செல்லும் அளவிற்கு தரமானதாகவும் போதுமானதாகவும் சீரமைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மோகன்ராஜ்.